அவருடைய மகன்கள் சார்லஸ் வந்தார். சார்லஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பையன்லேருந்து நான் பார்க்குறேன். அப்பப்போ இங்கே துபாய் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், லண்டன் போகிறேன்னு திடீர்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. அது எப்படி மாற்றம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா கூடயே உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கரெக்டாக சிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீ வந்த நேரமோ என்னமோ தெரியல, டோட்டல் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார். இப்போ எம்எல்ஏவாகவும் ஆயிருக்கார் பாண்டிச்சேரியில். கூடிய சீக்கிரமாக மந்திரியும் ஆயிடுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது ஜோஸ் டைசன். அவர் கொஞ்சம் அமைதியான ஆள், அப்படியே ஜாலியாக இருந்த ஆள். திடீர்னு ரீட்டைல் மார்க்கெட்டிங் வந்து சேரா குரூப்னு ஆரம்பித்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சியில் ரீட்டைல் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகணும். நான் கூட அவரை கேட்டேன், ஏப்போ உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய எம்பையர் இருக்க, போய் இந்த கல்கட்டாலேயோ எங்கேயோ அதை உட்காந்து இந்த தொழில் பார்க்கலாம். இல்லை சார், நான் சொந்தமாக ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணுறேன், நான் ஒரு ரீட்டைல் மார்க்கெட்டை உருவாக்குறேன் அப்படின்னு அவர் தனியாக ஒரு லைன் எடுத்து பண்ணுறாரு. பாராட்டுக்கள், அவரும் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்ம டெய்ஸி பிறந்த நேரம் தான் இவருக்கு யோகமே வந்தது. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா கார் கீரெல்லாம் வாங்க ஆரம்பித்ததே. ஃபஸ்ட்டு இப்போ கார் வாங்கினப்போ நான் விட்னஸ்ஸு. ஃபஸ்ட்டு BMW 740 வாங்கினப்போ நான் விட்னஸ்ஸு. ஃபஸ்ட்டு கார் வாங்கினோன்னு இது எதுக்கடா இவ்வளோ பெரிய கார் கப்பலாட்டான்னு கொண்டு நீ நிறுத்தி அதை ஸ்டார்ட் பண்ண தெரியல. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு உன்னோட யோகம்தான் அந்த வளர்ச்சி. இன்றைக்கி இந்த குடும்பம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட CSR நன்கொடையில் பல்வேறு விதமான நன்கொடைகள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 135 கோடி. 135 கோடிங்கிறது ஒரு சின்ன பணம் கிடையாது. மிகப்பெரிய CSR ஒரு 135 கோடி அவங்க தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான இதுக்கு பேக்ரவுண்டு ஹீரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் லீமா ரோஸ். அவங்க பார்த்த சாதாரணமாக சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த என்டையர் குரூப்புடைய முதுகெலும்பு அங்கே தான் இருக்குது. அவங்க கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முந்தி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஒன்றுமே சொல்லலை. அண்ணா 25ஆம் தேதி ஒரு விழா இருக்கு வந்துடணுன்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. என்ன விழா, ஏது விழா, ஒன்றும் சொல்லலை. பட் அந்த அம்மா சொல்கிறப்போ அவ்வளோ பிரியமாக கண்டிப்பாக வரணும். அதில் அந்த அம்மாவுடைய ஈடுபாடு, உங்கள் குடும்பத்தை அவங்க வச்சுருந்த விதம், அவங்க பப்ளிக்கில் பழகிற விதம் நிறையா, அதெல்லாம் அவருக்கு உங்களுக்கு பின்பலமே அவங்க தான். உங்களோட குட்வில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னால் நீங்கள் அவங்கள போடணும். மார்ட்டின் குரூப்புக்கு பொருத்தமான ஒரு அதிகாரி. அவங்களும் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் மந்திரி ஆயிடுவீங்க.